தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சார்பாக வணக்கம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையில் வந்து ஏறும்போது வந்து எதை எதை நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளார போயிட்டு அந்த மலை அடிவாரத்தில் வந்து சாமியெல்லாம் வணங்கிட்டு குச்சி எடுத்துட்டு நம்ம ஏற ஆரம்பிச்சோம்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ஆகும். முதல் மலையை வந்து கடக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ஆகும். அண்ட் அப்கோர்ஸ் இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 45, 50 அண்ட் அரௌண்ட் 66, 70 டிகிரி ஸ்லோப்பாக இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மலையே ஏறிட்டு மோஸ்ட்லி திரும்பி போனதாக வந்து நிறையா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவ்வளோ ஒரு ஹார்டஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மலை தான் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு மலை வந்து அந்த ஃபஸ்ட்டு மலை தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு மலையை முடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை விநாயகர் வந்து கோயில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வெள்ளை விநாயகரை வழிபட்டு எல்லாம் வந்து விபூதி பூசிட்டு அண்ட் ஃபர்தராக வந்து அந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஆனால் ஒவ்வொரு மலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்கும். ஆனால் பொருளோட விலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு இருக்கும். ஈவன் வந்து ஜஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு கல்லை வந்து கிரவுண்டில் நம்ம வாங்குறோம். அங்கே உள்ள அந்த கடலில் அந்த ஒரு 50 கிராம் கடலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 60 ரூபா 70 ரூபா வாங்குவாங்க. ஈவன் வாட்டர் பாட்டிலும் அதே மாதிரி தான் ரொம்ப ஹார்டஸ்ட்டாக இருக்கும். நம்ம சரி ஓகே எல்லாம் ஹார்டாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு போனால் கூட நம்ம அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பின்னோக்கி ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வெயிட்டும் ரொம்ப தூக்கிட்டு போகக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாகவும் போகணும். அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அங்கே கிடைக்கிற தண்ணி ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த மலையை வந்து மோஸ்ட்லி ஏறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் பார்க்குறோம். அண்ட் இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மலையில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறை அப்படிங்கிற ஒரு மலை வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து செகண்ட் மலை போவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மலை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி கொஞ்சம் லைட்டாக தட்டி வச்சுருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்க்குலர் ரொம்ப லேஸாக தான் இருக்கும். மழைலாம் அடிக்கடி பெய்யும் மலை ஏறும்போது. ஸோ அந்த சர்க்கிளாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வழுக்கி விட்டுருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க வலிமையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த வழுக்கு பாறை வந்து கொஞ்சம் தூரம் வழுக்கி ஒரு இதாக ஸ்லோப்பாகவே இருக்கும். மேலே உள்ள யாரோ 2 பேர் தட்டி சப்போஸ் விழுந்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி உள்ளவங்க வந்து கம்பல்சரி விழுந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. எல்லாமே வந்து சறுக்கிட்டு போயிட்டு கீழே விழுந்து எங்கே சப்போஸ் இந்த மலையில கீழே விழுந்தோம்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் கீழே தான் போய் நம்ம வந்து அந்த மலையோட அடிவாரத்தை தான் போகிற மாதிரி இருக்கும். எல்லாம் 2 சைடும் அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஹார்டஸ்ட் ட்ரெக்கிங் தான் இது. அஃப்கோர்ஸ் 2வது வந்து வழுக்குப்பாறை அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனோம். அண்ட் 3வது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுனை நீர் அப்படிம்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு சுனை நீர் ரைட்டில் வந்துகிட்டு இருக்கும். அதில் வந்து மோஸ்ட்லி நடந்து போகிற எல்லாருமே வந்து அதை பிடிச்சி அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், கூலிங்காக இருக்கும். அவ்வளோ கூலிங் அதை தான் வந்து மோஸ்ட்லி ஏன்னா தண்ணி உங்களுக்கு கிடைக்காதுல. அதை வந்து எல்லாருமே வாட்டர் கேனில் வந்து பிடிச்சிக்கிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் திருப்பி வந்து அந்த 3வது மலையில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிம்பாங்க. அந்த பாம்பாட்டி சித்தருங்க வந்து நிறையா தமிழ் நூல்கள்லாம் நிறையா நம்ம படிச்சிருக்கோம். அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கேயே வந்து இருந்து பெரிய பாறைகள் இருக்கும். அது பாறையோட கேப்பில் இருப்பாங்க. எவ்வளோ மழை வந்தாலும் அங்கே வந்து தண்ணி உள்ளார போகாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மலை வந்து. அந்த 2 பாறைகள் அந்த பாம்பாட்டி சித்தர் இருப்பாங்க. அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வழிபட்டுட்டு அங்கே உள்ள விபூதி எடுத்து பூசிக்கிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி போய் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா அந்த 3வது மலையில் வந்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு பாம்பாட்டி சுனைம்பாங்க. நிறைய வாட்டர் வரும். அங்கே தான் வந்து அந்த மலை ஏறுறதுலேயே வந்து அதிகப்படிய சுனை நீர்ம்பாங்க. அதாவது அருவி நீர் மாதிரி தான். அந்த மலையிலேருந்து திடீர்னு ஒரு கேப்லேருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது குடிக்க. அந்த நல்லா நிறைய பேர் அதையும் தண்ணியை குடிச்சு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த 3வது மலையும் அந்த 4வது மலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டஸ்ட் ட்ரெக்கிங்காக இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டஸ்ட்டு காலை எங்கெங்கேயும் ஊனி வந்து அப்படியே ஹைட்டாக இருக்கும். ஊனி ஏறுற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி உயரத்தில் சின்னதாக 2 பாறை இருக்கும். அதில் காலை ஊனி அப்படியே குளிச்சு இறங்குற மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து இறங்கவே முடியாமல் அழுதுருவாங்க. அவ்வளோ பேர்லாம் நிறைய பேர் சில பேர் காலில் ரத்தங்கள்லாம் வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் அந்த 3வது மலை. அண்ட் அந்த 3வது மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் போட்டிங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அதாவது ஈசா யோகா மையம் கீழே இருக்கும் பாட்டமில் கோயம்புத்தூரில். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இந்த மலையோட அடிவாரம் வெள்ளையங்கிரிநாதரோட மலையோட அடிவாரம். ஸோ இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் சிட்டி எல்லாத்தையும் வந்து அழகாக இருக்கும் அங்கேருந்து பார்க்க. அந்த 3வது மலையில் டாப்பில் தான் அந்த வியூ பாயிண்ட். அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அழகாக தெரியும். தென் 4வது மலையும் சொல்லவே வேணாம். அவ்வளோ ஹார்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 4வது மலையை தாண்டி மேலே போயிட்டோம்னா மேலே வந்து ரொம்ப அதுக்கப்புறம் 4வது மலையை தாண்டிட்டோம்னா 5வது மலை ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா ரொம்ப சமதளமாக இருக்கும். ஸோ அந்த 5வது மலை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் அப்படிங்கிற இன்னொரு ஒரு முனிவர் வாழ்ந்த ஒரு இடம் இருக்கும். அந்த சமாதி இருக்கும். அவர் அங்கே தான் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு அந்த வெள்ளையங்கிரிநாதரை வழிபட்டுட்டு அங்கேயே தான் வாழ்ந்ததாக வந்து நிறைய வந்து வரலாறு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவரோட சமாதி இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் எல்லாமே பூஜை பண்ணிவிட்டு வணங்கிட்டு அவரோட விபூதி எடுத்து பூசிட்டு போவாங்க. அந்த இடத்து பக்கத்தில் வந்து கல்லெல்லாம் அழகழகாக சின்னதாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. அது மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்து கல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு போவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்க. நான் ஒன் பை ஒன்னாக வந்து பின்னாடி வந்து வீடியோ ஃபுட்டேஜில் வந்து அதெல்லாம் காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஓவர்வியூவாக தான் சொல்லிக்கிட்டு வரேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் அந்த கோரக்கர் சித்தரை அந்த சமாதியை வந்து தாண்டணும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சமதளம். அந்த 5வது மலை வந்து சமதளமாக தான் போகும்.
அந்த 5வது மலையில வந்து திருப்பி பார்த்தோம்னா சன் ரைஸ் வியூ பாயிண்ட் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட டாப்புக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட வந்து 6000 அடி உயரம்னா வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 4000 அடி உயரத்துக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஓகேங்களா? ஒரு 3400 அடி உயரத்துக்கு வரும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை டயத்தில் மோஸ்ட்லி வந்து நைட்டு ஏற ஆரம்பிச்சு அதிகாலை அங்கே போயிடலாம். அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி கடலில் வந்து சன் ரைஸை பார்த்தா நல்லாயிருக்கும், சன் செட்டை பார்த்தா நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த மலையில் வந்து அந்த இடத்துல வந்து சன்ரைஸை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து அதை செல்ஃபி எடுப்பாங்க, ஒரு ஃபோட்டோ பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கேருந்து அந்த மலையை கிராஸ் பண்ணி போவாங்க. அந்த 5வது மலை விபூதி மலை எப்படிம்பாங்க, விபூதி மலை எப்படிம்பாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மலையை வந்து அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி மண் அப்படி சுரண்டி பார்த்தீங்கன்னா அப்படி விபூதி மாதிரியே ஒயிட்டாக இருக்கும். எடுத்து பூசிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து விபூதி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு அந்த சீசன் இல்லாத டயத்தில் வந்து சைடை வந்து நோண்டி 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 வந்து அந்த நரி வந்து நிறையா வந்து அங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மலையை லைட்டாக குறைஞ்சி அந்த இதுலேருந்து நல்லா கதை கதன்னு இருக்கிறதுனால வந்து நரி வந்து நைட்டு வந்து மோஸ்ட்லி நிறையா வந்து அங்கே தங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. விபூதி மலை அந்த 5வது மலை தாண்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா விபூதி மலையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பீமன் பாறைம்பாங்க. ஒரு பெரிய பாறையாக இருக்கும். அந்த பாறையில் வந்து ஒரு சின்னதாக வந்து அப்படியே தங்கியிருக்கும். அது கீழே விழுந்துன்னா அப்படியே உருண்டுட்டு போய் அவ்வளோ பேர் வந்து இறந்துருவாங்க. அவ்வளோ பெரிய பெரிய ஒரு பாறை வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து அப்படியே அந்தரத்தில் நிற்கிற மாதிரி சைடில் வந்து நிற்கும். பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மலை. ஸோ அது வந்து பீமன் பாறை, அது பெருசாக இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்க, பீமன் பாறைங்கிறாங்க. ஸோ அங்கே இருந்து பார்த்தோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த சிறுவாணி வாட்டர் டேங்க், அந்த கேரளா ஸ்டேட்டு, அங்கே வந்து மேகம் கூட்டங்கள் நிறையா பறவை போகிறது, அவ்வளோ குருவிகள் பறவைகள் ரொம்ப அழகாக இருக்கும். அது சொல்கிறதுக்கே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், பார்க்குறதே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கிளைமேட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை தாண்டி அந்த 5வது மலை வந்து எப்படியோ நம்ம கிராஸ் பண்ணி அந்த பீமன் பாறை, அந்த பாறையெல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோலாம் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு வந்து கீழே போனோம்னா 6வது மலை ஸ்டார்ட் ஆகும். அந்த 6வது மலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் திருப்பி. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏறி இறங்கிட்டு ரொம்ப கீழே ஸ்லோப்பாக இறங்கும். ஸ்லோப்பாக இறங்கினோம்னா பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவி வந்து கிராஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரீனரியாக இருக்கும் அந்த இடம். ஏன்னா அருவி கிராஸ் ஆகுதுல்ல. மற்ற சீசன் டயத்தில் ரொம்ப தண்ணி அடிச்சுக்கிட்டு போகும்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த சீசன் 4 மந்த்து 3 மந்த்து ஓப்பன் பண்ணுறாங்களே, அந்த சீசன் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருவி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போகும். அங்கே ஒரு சிவன் சிலை இருக்கும். அந்த தண்ணியில் வந்து இந்த ராஜமௌழி பாகுபலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை வந்து தண்ணியிலே வச்சிருப்பாங்க. ஒரு பாட்டுக்கு வந்து கொண்டு போய் வைப்பார். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலே வந்து அந்த அருவியிலே வந்து அந்த சிலை வந்து முழுகியே இருக்கும் அந்த சிவலிங்கம். அங்கே போய் எல்லாருமே வந்து ஒரு முழுகிட்டு காலை நினச்சிட்டு அது அவ்வளோ கூலிங்காக இருக்கும். அந்த கூலிங்கு ஈக்குவலாக எங்கே ஒரு இதுலேயுமே கிடைக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தண்ணி. ஸோ அங்கே வந்து குளிச்சுட்டு அங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்து திருப்பி வந்து கிராஸ் பண்ணி போவாங்க. சின்ன சின்ன பாறைகள் இருக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி போனால் அந்த 6வது மலை எண்டு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ஹார்டஸ்ட் ட்ரெக்கிங் சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து ஒரு 50-60 டிகிரிலேருந்து ரொம்ப ஸ்லோப்பாக போகும். எந்த ஒரு பாறையும் இருக்காது. அங்கே வந்து மண்ணாகவே இருக்கும். எனக்கு அதான் ஆச்சரியம். அவ்வளோ உயரத்தில் வந்து எங்கேருந்து மண்ணாக இருக்குன்னு தெரியாது, எல்லாம் மண்ணாக இருக்கும். மழை பெஞ்சா வந்து ரொம்ப வலிக்கிட்டு சில பேர் கீழே விழுவாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கனே பொத்துன்னு விழுவாங்களாம். லெஃப்ட்டில் விழுந்தோம்னா கிட்டத்தட்ட கீழே 6000 அடி உயரத்தை அப்படியே உருண்டுகிட்டே போகணும். அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும். அந்த 7வது மலை ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்கும். அங்கே வந்து எல்லாமே அந்த விநாயகர் சிலையை வந்து வழிபட்டுட்டு கொஞ்சம் தூரம் ஏறுவாங்க. ஏறுனா அங்கே வந்து அங்கேயும் அகைன் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அது வந்து சன்செட் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா மொத்த கேரளா, கர்நாடகா, கீழே அடிவாரம் அண்டு கோயம்புத்தூர் சிட்டி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து தெரியும். அப்படியே மைல்டாக தெரியும், ரொம்ப வந்து கிளாரிட்டியாக தெரியாது. அது மேகக்கூட்டம் பறந்து வருது, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அங்கேருந்து பார்த்தோம்னா சிவனோட அந்த உச்சி, அந்த வெள்ளையங்கிரிநாதரோட இருக்கிற இடமும் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அந்த இடத்த வந்து அந்த இடம் வழியாக தான் நம்ம வந்து ரொம்ப அந்த கடைசி மலை வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் தோன்றுவாங்க. அவ்வளோ ஹார்டஸ்ட்டாக இருக்கும். மழைலாம் பெய்யக்கூடாது அந்த ஏற டைத்தில். கஷ்டமாக இருக்கும். மழை பெஞ்சாலும் எங்கேயும் போய் மழை பெய்யுதுன்னு போய் உண்டாலாம் முடியாது, நினைஞ்சிட்டு தான் போகணும். எல்லாருமே அப்படி தான் போவாங்க. மோஸ்ட்லி நினைஞ்சிட்டு தான் போவாங்க, நினைஞ்சிட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த கடைசியாக அந்த மலையில் ஏறி உச்சிக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த உச்சி உள்ளார போனோன்னு வந்து எல்லாமே வந்து மணி அடிச்சுட்டு ஒரு விநாயகர் சிலை இருக்கும், அங்கே வழிபட்டு திருப்பி வந்து கடைசியாக வந்து அந்த சிவம்பு லிங்கத்தை வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மலைகளை தாண்டி இத்தனை பாயிண்டெல்லாம் தாண்டி தண்ணி குடிக்காமையும் அவ்வளோ ஆர்டஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ வேர்வை இருக்கும். அவ்வளோயும் மீறி கடைசியாக போயிட்டு இந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். அங்கே வந்து அவங்களே வந்து அந்த விபூதியெல்லாம் வச்சு விடுவாங்க. பூசிட்டு நம்ம வெளில வந்து அங்கேயே வந்து பிரசாதம் தருவாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பெரிய மரம் ஒன்று சிங்கிள் மரமாக இருக்கும். ஃபோட்டோவில் போகிறோம் பாருங்கள், சிங்கிள் மரமாக இருக்கும். அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இலைப்பாரிட்டு திருப்பி கீழே அப்படியே இறங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ திருப்பி வந்து இறங்கி இந்த மலையெல்லாம் திருப்பி வந்து ஒரு அடி கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஒவ்வொரு இடத்தையும் எப்படி இருக்குது, அந்த மலை எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து ஃபூட்டேஜாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட்டில் போடுறேன். இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.